முடிச்சுட்டாங்க போங்க மக்களே, முடிச்சுட்டாங்க போங்க. என்ன மக்களே, பிக் பாஸ் ஒரு மாறிப்பட்ட பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. என்ன பிக் பாஸ் பிளான்லாம் பயங்கரமா இருக்கு. அப்ப இந்த வாரம் ஃபுல்லா இவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சரி ஓகே, பிளான்லாம் ஓகே, வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைய வந்துட்டு இருக்குது. நேத்து நைட்டு கூட ஒரு ட்விஸ்ட் பண்ணீங்க, அது ஓகே தான். பட் இவங்க அதுக்கு சரிப்பட்டு வருவாங்களா? ஏன்னா நீங்க போடுற பிளான் ரொம்ப பெருசா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஆட்கள் எதையுமே ரொம்ப பெருசா பார்த்தா உடனே தூங்கிடுவாங்க. கதை கேட்டாலும் தூங்கிடுவாங்க, பிக் பாஸ் பேசினாலும் தூங்கிடுவாங்க. அந்த வகையில இவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இவங்க சரிப்பட்டு வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிளான போட்டு வச்சிருக்காரு. நேத்து உங்களுக்கே தெரியும், இந்த வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த வீக்லி டாஸ்க பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள உள்ள இவங்க எல்லாருக்கான ட்ரெஸ், செருப்பு, ஷூ, சாக்ஸ், காதல மாட்டுறது, கழுத்துல மாட்டுறது, தலையில மாட்டுறது, எல்லா வகையான பொருட்களையும் சுருட்டிட்டு போயிட்டார் பிக் பாஸ். அது மட்டும் இல்லாம ஃபேஸ் வாஷ், சோப்பு, பிரஷ், டூத் பேஸ்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லா விஷயங்களையுமே பிக் பாஸ் வந்து மொத்தமா சுரண்டி எடுத்துட்டு போயிட்டார். ஓகேவா? அப்ப அதுதான் மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும்னு சொல்லிட்டு நேத்து நைட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்ப அதுதான் பிக் பாஸும் ஒரு டாஸ்கா சொல்லியிருந்தார். சடனா பார்த்தா நைட்டோட நைட்டா இவங்க எல்லாரையுமே பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, வீட்டை விட்டு வெளியே போங்க, வெளியே போய் கார்டன் ஏரியால கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியால உட்கார வச்சு வீட்டோட திரைகளை மொத்தமா மூடினாரு. சரி, எதுக்கு மூடுறாரு? அப்போ வீட்டுக்குள்ள ஏதாவது செட் பண்றாருன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு 4-5 பேர் அனுப்பி மொத்த கிச்சனையுமே கிளீன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு ப்ரோ. மொத்த கிச்சனையுமே கிளீன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ வேற லெவல்ல சாப்பாடுலையும் பிளான் வச்சிருக்காரு. எப்படி இப்போ அண்ணன் சாப்பாடுலையும் கை வச்சிட்டாரு. நம்ம கூட நினைச்சோம் ட்ரெஸ், டூத் பேஸ்ட், சோப்புன்னு தான் நினைச்சோம். இப்போ அண்ணன் சாப்பாடுலையும் கை வச்சிருக்காரு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு உங்களுக்கே தெரியும், நம்ம அக்கா வந்து தண்ணி பழத்து கூட சேர்றதுக்காண்டி நம்ம வினோத்தை பத்தியும் காமுவை பத்தியும் ஒரு மாதிரி தப்பா பேசி நம்ம தண்ணி பழத்து கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ தண்ணி பழத்தை அவங்க உள்ள எடுத்து வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தண்ணி பழத்தை மொத்தமா தூக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ தண்ணி பழமும் அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. எப்படி விஜய் பார்வதி பின்னாடி போயிட்டு பாரு நீ தான் கரெக்ட் பாரு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு லேட் நைட்ல நம்ம பார்வதி அவர்களும் காமு அவர்களும் தனியாக நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது பார்வதி அவர்கள் வினோத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் தப்பா சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது பக்கத்துல இருந்த காமு அவருமே சேர்ந்து வினோத்தை பத்தி தப்பா சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம், எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். முந்தானத்து அந்த சண்டே எபிசோட் முடிஞ்சோன்னே சேதனை உங்களை போட்டு அந்த அடி அடிச்சதுக்கு உங்களுக்கு வந்து பயங்கரமா அட்வைஸ் கொடுத்து உங்களை சேர பண்ணது யாரு? வினோத் அவர்கள். அவர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு நல்ல நண்பர்னு சொல்லியிருந்தோம். ஆனா அந்த நல்ல நண்பருக்கு இவர் நல்ல நண்பர் கிடையாது. ஸோ அவரோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இவர் தகுதியான ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காமோ விஜய பார்வதிக்கு சிங்கி அடிக்கிறதுக்காக வினோத் அவர்களை நேற்று தப்பா பேசுறாரு. ஸோ என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத மொத்தமாக பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. ஸோ நேற்று நைட் என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கான ட்ரெஸ், சோப்பு, பேஸ்ட், பிரஷ் எல்லாத்தையும் பிக் பாஸ் புடிங்கிட்டு விட்டாரு. ஓகேவா? புடிங்கிட்டு விட்ட பிறகு இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா, ஓகே இதுதான் டாஸ்கா இருக்கும், அப்போ நாளைக்கு ஏதோ டாஸ்க் கொடுக்க போறாங்க, அந்த டாஸ்க்ல படிப்படியாக வின் பண்ணி நமக்கான பொருட்களை மட்டும் எடுத்துக்கணும்னு நினைச்சிக்கிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்ச நேரம் ஒரு 11 மணி ஒரு 11:30 போல எல்லாரையுமே கார்டன் ஏரியாக்கு அனுப்பி போட்டுட்டு மொத்த வீடையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஒரு 4 முகமுடி போட்ட கொள்ளக்காரங்களை அனுப்பி கிச்சன் ஏரியாவை மொத்தமா சூறடிச்சிட்டாரு. எப்படி கிச்சன் ஏரியாவை மொத்தமாக வலிச்சு தூக்கிட்டு போயிட்டாரு. அங்கே எந்த ஒரு சாப்பாடும் இல்லை, வெங்காயம் இல்லை, உப்பு இல்லை, பருப்பு இல்லை, எதுவுமே இல்லை, எந்த ஒரு மாவு ஐட்டம் கூட இல்லை, எல்லாத்தையுமே மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? இது தெரியாமல் இவங்கெல்லாம் வெளியே கிடந்து பயங்கர டான்ஸ், ஒரே குத்தாட்டமாக இருந்துச்சு, பயங்கர குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இவங்க சூரிய ஆடிட்டு போயிட்டாங்க. இவங்க ரெண்டாவது உள்ளே வந்து பார்த்த பிறகு ஒன்றுமே இல்லைன்னு ஷாக் ஆகிட்டாங்க. பட் நம்ம பிரவீன் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, கிராசரிஸ் வரும், எல்லாமே கெட்டு போயிருக்கும், அதனால எடுத்துட்டு போயிருப்பாங்க, புது கிராசரிஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம பிரவீன் அவர்கள் பேசிட்டு பிரவீன் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, ரைட்டு சாப்பாடை மொத்தமா தூக்கிட்டாங்க, அப்ப சாப்பாடுலயே நமக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது. என்னன்னு பார்த்தா உள்ள கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு, கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சீனி, அப்புறம் லைட்டா அரிசி, லைட்டா பருப்பு, அவ்வளவுதான். இவ்வளோண்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆக்சுவலாக ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதில் ஒரு 2 பாக்கெட், இதில் ஒரு 2 பாக்கெட், இதில் ஒரு 3 பாக்கெட், இந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. கொடுத்து அனுப்பிட்டு பிக் பாஸ் ஒரு லெட்டரையும் கொடுத்து அனுப்பிட்டாரு. இது உங்களுக்கான சாப்பாடு, இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த சாப்பாடு தான் நீங்க மேனேஜ் பண்ணி ஆகணும். இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு வேற ஏதாவது வேணும், இல்ல நீங்க சாப்பாடை வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க தொடர்ந்து வைக்கிற டாஸ்க்ல நீங்க வின் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ள இப்ப 2 டாஸ்க் இருக்குது. இவங்க டாஸ்க் வின் பண்ணி அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு, அக்சசரிஸு, ஃபேஸ் வாஷு, மேக்கப் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் வின் பண்ணி அவங்களுக்கான ஃபுட்டையும் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபுட்டை எடுக்கலனா வெறும் மணிக்கு கஞ்சை மட்டும் தான் காய்ச்சி குடிக்க முடியும். ஏன்னா வெறும் அரிசி, வெறும் பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க தவிர மற்றபடி அங்கே பெருசாக தொட்டுக்க செய்கிறதுக்கோ இல்லை சைடில் லைட்டாக எடுத்து நக்கிறதுக்கோ ஊறுகாய் கூட இல்லை.
எதுவுமே இல்லை. அந்த வகையில் இவங்க இதுக்கும் டாஸ்க் ஆடி ஆகணும், சாப்பாடுக்கும் டாஸ்க் ஆடி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அப்போ காயின் பேஸில் தான் இந்த டாஸ்க் இருக்க போது நான் நினைக்கிறேன். ஏன்னா காயின் பேஸில் வச்சாதான் காயினை வின் பண்ணி உங்களுக்கு ட்ரெஸ் வேணால் ட்ரெஸ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து இந்த வாரத்துக்கான கிராசரிஸை தான் நீங்கள் டீம் மொத்தமாக வாங்குறீங்கன்னு நினச்சா கிராசரிஸும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வரோம் நான் நினைக்கிறேன். ஸோ டெய்லி வந்து நடந்து முடிஞ்சோன்னா டெய்லி நைட்டு வந்து அந்த காயின்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருந்ததா கேள்விப்பட்டேன். நேற்று கூட கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நேற்று ஒரு சில விஷயங்கள் லீக் ஆச்சு, அது உண்மையான எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு டீலக்ஸ் ரூம் வந்து வின் பண்றதா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு வந்து டீலக்ஸ் ரூம் வந்து முதல் ரவுண்ட்ல வின் பண்ணி யாரோ ஒருத்தவங்களுக்கான பொருட்களை வந்து எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். பட் அது உண்மையா பொய்யான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த டாஸ்கே எதை பேஸ் பண்ணி வைக்க போறாங்க, என்ன மாதிரி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. நைட்டு வீட்டுக்குள்ள சூறையாடிட்டு போயிட்டாரு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 1:30 மணி இருக்கும், 2 மணி போல திருப்பி இவங்க எல்லாரையும் உள்ள அடைச்சு போட்டு மொத்த ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்போ வெளியே ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. ஸோ காலையில் கவனிச்சா நமக்கு தெரியும். ஸோ மொத்தத்தில் இந்த டாஸ்க்கை பிக் பாஸ் பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காரு. பயங்கரமான டாஸ்க் தான், ஓகேவா? நான் கேள்விப்பட்ட வரதுக்கு பயங்கரமான டாஸ்க்கு, ஒவ்வொரு ஸ்டெப்பாக பயங்கரமாக செதுக்கி வச்சிருக்காங்க. பட் அந்த டாஸ்க்கை நம்ம ஆட்கள் எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறத எங்கள் மேட்டராக இருக்குது. நம்ம ஆட்களை பொறுத்தவரைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மச்சான் நீ ஒரு 2 காயின் எடுத்துக்கோ, மச்சான் நான் ஒரு 2 காயின் எடுத்துக்கிறேன், மச்சான் உன் சட்டை நீ எடுத்துக்கோ, மச்சான் உன் பேண்ட்டை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை எல்லாத்துலேயுமே பங்கு போட்டு சுற்றுவானுவேன். ஸோ இந்த பங்குகள் பிரிக்காமல் இருக்கணும்னா 2 ரூமுக்கும் இடையில பிரச்சனை மாதிரி உண்டு பண்ணணும். டீலக்ஸ் ரூம், பிக் பாஸ் ஹவுஸ், இந்த 2 ரூமுக்கு இடையில அடிச்சுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாதான் இந்த 2 ரூமே மாற்றி ஃபைட் பண்ணி இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்க எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி கொடுத்தாலும் கண்டிப்பா கடைசியில் டீல் தான் போடுவாங்க. அதுதான் மாஸ்க் டாஸ்க் பார்த்தோமே. மாஸ்க் டாஸ்க்ல எப்படி போட்ட டாஸ்க் தெரியுமா? பொம்மை டாஸ்க். அதையே வெறுமனைக்கு டீலிங் போட்டு நீ வை நான் வைக்கிறேன், நான் வை நீ வைக்கிறேன்னு சொல்லிட்டு டீலிங்கை போட்டே முடிச்சானுவேன். மேபி நாளைக்கு அந்த மாதிரி முடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் நான் கேட்ட வரத்துக்கு காலங்காலத்தில் விஜய் பார்வர்கள் ஏதோ சண்டை போடுறதா கேள்விப்பட்டேன். மேபி முதல் ப்ரோமோல வரலாம். மேபி முதல் ப்ரோமோவே விஜய் பார்வதி வந்து யார்கிட்டயாச்சும், ஆனால் ஏதோ ஒரு பொண்ணிட்ட தான் சண்டைக்கு போனதாக கேள்விப்பட்டேன். பட் ப்ரோமோ பார்த்தா நமக்கு தெரியும் பயங்கரமாக சண்டை போடுறதா கேள்விப்பட்டேன். நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ இதில் என்ன ப்ரோ அதிசயம் இருக்குது, எங்கள் அக்கா சண்டை போடலன்னா தான் அது அதிசயம், எங்கள் அக்கா சண்டை போடலன்னு எங்கிட்ட வந்து சொல்லுங்கள், நாங்கள் ரொம்ப அதிசயமாக ஷாக் ஆகி பார்க்குறோம், ஆஹா பாருவா என்னாச்சு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்க போகிறோம். ஆனால் எங்கள் அக்கா சண்டை போடுறாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அக்கா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து போட்டாலும் போடுவீங்க. ஏன்னா எனக்கே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து அப்படி சொல்லும் போது எனக்கு மைண்டில் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இதில் என்ன அதிசயம் இருக்குது, எங்கள் அக்கா தான் சண்டை போடுவாங்களே, எங்கள் அக்கா சண்டை போடலன்னா தான் அதிசயம்னு சொல்லி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் பார்க்கலாம் என்ன மாதிரி வச்சிருக்காங்க, என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது இந்த டாபிக், நம்ம விஜய் பார்வதியும் நம்ம காமு அவர்களும் வெளியே நின்று சும்மா பேசிட்டு இருந்தாங்க, ஓகேவா? அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் பார்வதி காமுக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீ பேசுறதை கொஞ்சம் கவனிச்சுக்கோ, நீ வந்து நிறைய வார்த்தைகளை தப்பா விடுற, உன்னோட ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கோ, உன்னோட வளர்ப்பு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீ அந்த மாதிரி வளர்ந்துருக்க, ஸோ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு, அதை முதல்ல பார்த்துக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வளர்ப்பை பத்தி ரிட்டன் விஜய் பார்வதி பேசுறாங்க. அது இங்கே மட்டும் பேசலை, தண்ணி பழத்துக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் தண்ணி பழத்தை கரெக்ட் பண்ண அப்போவுமே நம்ம காமுவை பற்றி பேசும்போது காமுவோட வளர்ப்பு அப்படி இருந்திருக்கு, அவன் வளர்ந்த விதம் இப்படி இருந்திருக்கு, அதனால தான் இப்படி சண்டையை போட்டுட்டு இருக்கான், அவனுக்கு யாருமே சொல்லி கொடுத்து வளர்க்கலை, அதனால தான் இப்படி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காமுக்கான வளர்ப்பை பற்றியும் நம்ம விஜய் பார்வதிகள் நேற்று பேசியிருக்காங்க. விஜய் பார்வதி காமுக்கு பின்னாடியும் பேசினாங்க, காமுக்கு முன்னாடி வந்து சொல்லியாச்சு உன்னோட வளர்ப்பு சரியில்லை, நீ கொஞ்சம் மாற்றிக்கணும், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ, நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் நீ கவனிச்சு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு பேசியாச்சு. பேசி முடிச்சுட்டு இன்னொரு விஷயத்தையும் குண்டு போடுறாங்க. என்னன்னா, நீ வந்து ஏன் கூட இருக்கனால தான் உனக்கு கெட்ட பேருன்னு சொல்றாங்க, அது அப்படிலாம் கிடையாதுப்பா, அப்படி அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, அப்படின்னா நீ வேணா தள்ளி இருந்துக்கோப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் தனியாவே கேம்ல அடிக்கிறப்பான்னு சொல்லிட்டு காமு ஒரு மாதிரி ஏற்றி விடுறாங்க. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஏற்றி விடுறது. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க எல்லாருமே நீ என் கூட சேர்ந்தனால தான் உனக்கு கெட்ட பேருன்னு சொல்றாங்க, அப்படி ஒரு கெட்ட பேர் உனக்கு வேண்டாம்ப்பா, நீ தனியாவே கேம்ல ஆடுன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா காமுக்கு என்ன ஆகும்னா, யார் சொன்னது அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் பண்ற விஷயத்தினால எனக்கு கெட்ட பேர் வருது, அவங்க யார் சொல்றது எவன் சொன்னான்னு சொல்லிட்டு காமு அவர்கள் சண்டைக்கு போக தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை தான் விஜய் பார்வதி ட்ரை பண்றாங்க. காமுவை பயங்கரமா தீட்டி விட்டுட்டு இருக்காங்க. எப்படி இந்த அம்பு வந்து தீட்டி விட்டு எவன் மேலேயாச்சும் சொருவிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்பு யார் மேலே போய் சொருக போகுதுன்னு தெரியல. மேபி இந்த வீக்லி டாஸ்க் முடியறதுக்கு முன்னாடி யார் மேலேயே போய் சொருவ போகுது. சொருனோடனே அண்ணன் பின்னாடியே வந்து அந்த அம்புல ரெட் கார்டை மாட்டி தம்பி வாங்கன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இந்த இடத்துல வினோத் அவர்களை பற்றி நம்ம விஜய் பாரு என்ன சொல்றாங்கன்னா, வினோத் சரியில்லை, அவர் மாதிரி மாற்றி பேசிட்டு இருக்காரு, என்கிட்டே வந்து நான் டீலக்ஸ் ரூம் நான் துணி எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே என்கிட்ட வந்து நீ கான்ட்ரவர்சி பண்ணாத, சும்மா தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி பண்ணாதான்னு சொல்கிறாரு. என்ன தைரியம் இருந்தால் அவர் அப்படி சொல்லுவார், நான் என்ன கான்ட்ரவர்சி பண்ணேன், அவர் கொஞ்சம் மோசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கெமிக்கிட்ட ஏற்றி விடுறாங்க.
விஜய் பார்வதி நம்ம காமு மாமாட்ட ஏற்றி விடுறாங்க. அப்போ காமு மாமா அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம் அவன் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கான், அவனுக்கு புரிய வைக்க முடியாது, அவன் யார் அப்படி சொல்கிறதுக்கு நீ கியூசியாக இருக்கும்போது உங்ககிட்ட வந்து கெஞ்சினவன் தானே என்னோட செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, என்ன இப்போ மட்டும் உன்னை பற்றி இப்படி சொல்லிட்டு இருக்கான், அவன் கிடக்கான் விடு, அவன் அப்படித்தான் சொல்லிட்டு வினோத் அவர்களை பற்றியே நம்ம காமு தப்பாக பேசுகிறாப்புல. ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு வினோத் இவங்க 2 பேரை விட எவ்வளவோ பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன், எவ்வளவோ பெட்ரு ப்ரோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் இன்னைக்கான டாஸ்க்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க? மறக்காம அதை கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.